தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையினால் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். தற்பொழுது கேரளாவில் பலி எண்ணிக்கையானது 9ஆக உயர்ந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் ஹேமலதா. வணக்கம் சிந்துஜா. கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கி 3 தினங்கள் ஆகிறது. இதில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று 11 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நேற்று பெய்த கனமழையில் பார்த்தீங்கன்னா 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த 3 நாட்கள் பெய்த கனமழையில் 9 பேர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று கோழிக்கோட்டில் ஓடையில் மீன் பிடித்து கொண்டிருந்த 14 மற்றும் 11 வயது சிறுவர்கள் இருவர் அதாவது பக்கத்துல இருந்து தேக்கு மர மின்கம்பத்தில் சாய்ந்தது. அந்த மின்கம்பி அருந்து விழுந்ததுல இவங்க 2 பேருமே, இந்த சிறுவர்கள் இருவருமே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். அதே போல பாத்தீங்கன்னா பவித்ரன் என்பவர் மீது தென்னை மரம் விழுந்து உயிரிழந்தார். நேற்று முதல் பாத்தீங்கன்னா கோழிக்கோட்டுல பாத்தீங்கன்னா பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தொடர்கிறது. இந்த மழை தொடர்வதால பாத்தீங்கன்னா மாவூர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே மரம் முறிந்து விழுந்துள்ளது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கோழிக்கோட்டுல சுமார் 40 வீடுகள் சேதமடைந்திருக்கு. மேலும் ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் 4 பேர் படுகாயம் ஏற்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருவஞ்சி புலா மற்றும் சிறுபுலா ஆறுகள்ல பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.